बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वानकम। डाइस पर बैठे मोहतरम जनाब टीटीवी दिनाकरन साहब, जनाब दहलान साहब और मुख्तलिफ सियासी पार्टी के कायदीन, मैं मोहतरम जनाब टीटीवी दिनाकरन साहब का शुक्रिया अदा करता हूं, उनको थैंक्स कहता हूं कि उन्होंने मजलिस इत्तेहादुल मुस्लिमीन को अपने अलायंस का हिस्सा बनाया और हमको 3 असेंबली सीट इस अलायंस में दी। और मैं और हमारी पार्टी के तमाम जिम्मेदारान ये पूरी कोशिश करेंगे कि इंशाअल्लाह ताला इस असेंबली के इंतखाबात में जहां कहीं भी हमारी ज़रूरत पड़ेगी, हम दिनाकरन साहब के साथ जाएंगे और हमारी कोशिश ये होगी कि तमिलनाडु का आइंदा चीफ मिनिस्टर इंशाअल्लाह टीटीवी दिनाकरन को अल्लाह बनाए। எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் இறங்கட்டுமாக. நம்முடைய தேசிய சிங்கம், எல்லோரும் பட்டப்பெயராக கர்ஜனை சிங்கம் என்பார்கள். ஆனால் இங்கே பெயரையே சிங்கமாக கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். அரபு மொழியில் அசதுத்தீன் என்றால் ஒரு சிங்கம். அத்தகைய பாராளுமன்ற சிங்கம் நம் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த தலைமை நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் சொன்னது போல மாநில அளவில் எங்களுக்கு 3 தொகுதிக்கான இடங்களை கொடுத்த மக்கள் செல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தேசிய கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணத்தில் எங்கே சென்றாலும் உங்களின் வழக்கரமாக நாங்கள் உடன் இருப்போம் என்று இந்த மேடையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். दूसरी अहम बात जो मैं आपके दरमियान में कहना चाहूँगा, और ख़ास तौर से तमिलनाडु के गरीब आवाम को, चाहे वो मुस्लिम अक़लियत हो, हमारे दलित भाई और बहन हो, हमारे आदिवासी भाई और बहन हो या गरीब हो, जिसके दिल में आज भी मैडम जयललिता की मोहब्बत इनके दिलों में धड़कती है और जिन्होंने अपने हुकूमत में तमिलनाडु के गरीबों के लिए बहुत बड़े बड़े स्कीम्स के ज़रिए गरीबों की मदद की, मैं उन तमाम आवाम से अपील कर रहा हूं कि अगर आज आप जयललिता के ख्वाबों को पूरा देखना चाहते हैं तो इस इलेक्शन में आप टीटी दिनाकरन साहब का साथ दीजिए. முற்காலத்திலே தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்கள், தலித்தவர்கள், ஆதிவாசிகளுக்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்படி பல சலுகைகளை வழங்கினார்களோ, மீண்டும் அந்த சலுகைகள் இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும், சிறுபான்மை இஸ்லாமியர்கள், தலித் ஆதிவாசி மக்களுக்காகவும் அந்த பிரம்மாண்ட சலுகைகள் வழங்கி இந்த மக்களுக்கான வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். अब जो एडीएमके पार्टी है वो मैडम जयललिता की पार्टी नहीं रही, क्योंकि मैडम जयललिता ने अपनी पार्टी को बीजेपी से दूर रखा था और तमिल अवाम की इस शनाख्त को, उनकी पहचान को बीजेपी के आगे झुकने नहीं दिया था. अफसोस की बात यह है कि एडीएमके आज नरेंद्र मोदी की गुलाम बन चुकी है. முன்னாள் நம்முடைய அம்மா அவர்கள் தமிழகத்தில் அவர்கள் ஆட்சி செய்த போது பிஜேபி என்ற இந்த கூட்டத்திற்கு அவர்கள் சற்றும் தலை வணங்கியதே கிடையாது. ஆனால் இன்றைய ஏடிஎம்கே முற்றிலும் அவர்களுக்கு தலை வணங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் வருத்தப்படுகிறேன். चौथी बात मैं आपसे अर्ज करना चाहूंगा
कि आज इस पॉलिटिकल फॉर्मेशन को हमारे मुखालिफिन ये कह रहे हैं कि बी टीम है। मैं उनसे पूछना चाह रहा हूं, अटल बिहारी वाजपेयी जब चीफ मिनिस्टर थे तो क्या डीएमके अटल बिहारी वाजपेयी के साथ गोद में बैठकर चाय नहीं पी रही थी? எங்களை பார்த்து எல்லோரும் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மாநாட்டில் வைத்து நான் ஒரு கேள்வி கேட்பேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தேசிய அளவில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த டிஎம்கே அவர்களுடன் அமர்ந்து டீ குடிக்கவில்லையா? एक और बात कि हम पर इल्जाम कि हमारे इलेक्शन लड़ने से बीजेपी को फायदा होता है। मैं डीएमके के लीडर से पूछना चाह रहा हूं, आपके पास सेकुलरिज्म के माने क्या हैं? நான் இந்த டிஎம்கே அரசியல் தலைவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். செகுலரிசம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதை கொண்டு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்கள் கருத்து என்ன? क्या ये बात सच नहीं है कि महाराष्ट्र में कांग्रेस पार्टी शिवसेना को सपोर्ट कर रही है और शिवसेना का चीफ मिनिस्टर महाराष्ट्र में बनता है तो कांग्रेस पार्टी और एनसीपी की सपोर्ट से? क्या शिवसेना सेकुलर है या कम्युनल है? ये हम डीएमके के लोगों से पूछना चाहते हैं. மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்க்கிறீர்கள், காங்கிரஸ் சிவசேனாவை ஆட்சியில் அமர்த்தி அவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவின் அரசியலை சற்று நோக்கி நீங்கள் பாருங்கள், அங்கே என்ன கூத்து நடந்து கொண்டிருக்கிறது என்று. मैं डीएमके के लीडरशिप से पूछना चाहता हूं, मोहतरम जनाब स्टैलिन साहब से, जनाब बालू साहब से, क्या आप शिवसेना को सेकुलर मानते हैं? वो शिवसेना का चीफ मिनिस्टर महाराष्ट्र की असेंबली में खड़े होकर ये कहता है कि शिवसेना को फख्र है कि उसने 6 दिसंबर के दिन बाबरी मस्जिद को शहीद किया। क्या आज डीएमके भी शिवसेना की बात को मानती है? कांग्रेस पार्टी महाराष्ट्र में डीएमके को सपोर्ट कर, महाराष्ट्र में शिवसेना को सपोर्ट कर रही है। बताइए आप, आज दिनाकरन साहब पर, हम पर और मुख्तलिफ पार्टीज को बी टीम का इल्जाम लगाया जाता है, मगर डीएमके के साथ कांग्रेस बैठी हुई है और महाराष्ट्र में कांग्रेस ने उन लोगों को चीफ मिनिस्टर बनाया जो फख्र के साथ कहती है कि हमने बाबरी मस्जिद को शहीद किया था. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை ஆளக்கூடியவர்கள் இன்றும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் 6 பாபர் மசூதியை இடித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி, நாங்கள் தான் இடித்தோம் என்று சொன்ன அந்த கட்சிக்கு இன்றைக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்று திமுகவினுடைய தலைமையிடத்திலே நான் கேட்கிறேன், அத்தகைய அந்த மக்கள் செகுலரிசத்தை போதிக்கிறார்களா? இல்லை, நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோமே மக்கள் செல்வர் அண்ணன் தினகரனோடு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே எப்படி நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? அந்த காங்கிரஸ் கட்சி தான் சிவசேனா என்ற பாபர் மசூதியை இடித்த அந்த கூட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, எங்கள் கூட்டணியும் அப்படி அல்ல. बीजेपी ने 2019 जून में अनलॉफुल एक्टिविटीज प्रिवेंशन एक्ट का अमेंडमेंट किया पार्लियामेंट में, और वो अमेंडमेंट के बाद कोई भी दिल्ली में एक इंस्पेक्टर बैठकर किसी को भी टेररिस्ट करार दे सकता है और उसको गिरफ्तार कर लिया जा सकता है. क्या बालू साहब नहीं देखे अपनी आंखों से? क्या डीएमके के लोग नहीं जानते कि कैसे लोकसभा में और राज्यसभा में कांग्रेस पार्टी ने अमित शाह के लाए हुए बिल का साथ दिया? आप बताइए, ऐसा ड्रैकोनियन बिल पास किया गया जिसके तहत आज हमारे मुल्क में सौों की तादाद में नौजवान बुजुर्ग जेल की सोबतों को उनको बर्दाश्त करना पड़ रहा है. இந்த பிஜேபி பாராளுமன்றத்தில் யுஏபிஏ என்ற சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிய பொழுது அதற்கு முன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த இந்த காங்கிரசும் அதற்கு முழு ஆதரவு கொடுத்து விட்டது. அதன் விபரீதம் இன்றைக்கு எத்தனையோ சமூக வீரர்கள் நல்லோர்கள் இன்றைக்கு சிறை கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காங்கிரஸ் அந்த சட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்த மோசமான விளைவுதான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
और फिर आप हमको बी टीम बोलते हैं। आपके अलायंस में कांग्रेस पार्टी है। ये कौन सा म्यूजिकल चेयर का डांस डीएमके और कांग्रेस कर रही है कि एक तरफ आप सेकुलरिज्म की बात करते और दूसरी तरफ कांग्रेस अमित शाह के लाए हुए कानून की मदद करती है। செகுலரிசம் பற்றி பேசக்கூடிய திமுக தலைவர்களே, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எங்களுக்கு மிகவும் கேலி கிண்டலாக இருக்கிறது. இது போன்ற கேடுகெட்ட சட்டத்தை ஒருவர் கொண்டு வர அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காங்கிரஸோடு நீங்கள் ஆதரவு வைத்திருப்பதுதான் எங்களுக்கு மிக கேலி கிண்டலாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கிறது. फिर बास पार्टीज हैं जो अपने आप को के कहती हैं कि हम कायदे मिल्लत हजरत मौलाना इस्माइल साहब रहमतुल्लाह अलैह के सियासी जानशीन है। मैं उन पार्टी से कहना चाह रहा हूं, अगर तुम्हारे सीने में धड़कता हुआ दिल है, अगर तुम्हारे दिलो दिमाग पर किसी और पार्टी की गुलामी नहीं छाई है, तो कायदे मिल्लत की रूह तुमसे पुकार पुकार कर कह रही है कि तुमने मेरी सियासी जिद्दोजहद और मेरे पैगाम को तुमने भुला दिया। अगर कायदे मिल्लत से मोहब्बत है तो बताओ, तुमने तमिलनाडु में कौन से मुस्लिम अक़लियत की एक इंडिपेंडेंट पॉलिटिकल लीडरशिप को पैदा किया? तुम तो दूसरों के दिए हुए टुकड़ों पर पलते हो। बजाय तुमको लीडरशिप बनाने के, तुम अपने आप को जहां का वहां पर ले जाकर उन पार्टीज की चौकट पर अपने आप को बेच देते हो। कायदे मिल्लत इस्माइल साहब போன்ற சமுதாய தலைவர்கள் இந்திய பாராளுமன்றத்தை அசைத்து பார்த்த அந்த தலைமையினுடைய வழியில் வந்தவர்கள் என்று சில இஸ்லாமியர்கள் சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை பார்க்கும் பொழுது உண்மையாகவே காயிதே மில்லத் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் அவர்களும் வேதனைப்படுவார்கள். நமக்கென்ற ஒரு தலைமை வேண்டும் என்று நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு சில துண்டுகளுக்காக நீங்கள் எங்கெல்லாம் போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அங்கே போய் நீங்கள் வாசல் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் என்று कायदे मिल्लत இன்று உயிரோடு இருந்தால் சொல்லுவார். मैं आपसे वादा कर रहा हूं कि इंशाअल्लाह ताला तमिलनाडु की सियासत में मजलिस इत्तेहादुल मुस्लिमीन कायदे मिल्लत के उन तमाम अधूरे ख्वाबों को पूरा करेगी। मैं आपसे वादा कर रहा हूं कि इंशाअल्लाह ताला हम तमिलनाडु की सियासत में एक नई तारीख को रकम करेंगे। इंशाअल्लाह मैं आपसे वादा कर रहा हूं कि तमिलनाडु में मुस्लिम अक़लियत की एक आज़ाद सियासी क़यादत यहां पर हम उभार कर रहेंगे। ये हमारा आपसे वादा है। मैं आपसे गुजारिश कर रहा हूं कि आप टीटी दिनाकरन साहब के इस अलायंस को सपोर्ट करिए और उनको कामयाब करिए। நான் ஒரு கட்சியின் தேசிய தலைவனாக இருந்த உங்களுக்கு முன்பு நான் வாக்களிக்கிறேன். அன்பு தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காயிதே மில்லத் அவர்கள் எந்த திட்டங்களை உள்ளத்தில் வைத்திருந்தார்களோ, எந்த திட்டங்களை சமூகத்தில் வழி நடத்தினார்களோ, அந்த திட்டத்தை நிகழ்காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய தேசிய கட்சியை இந்த தமிழகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். காயிதே மில்லத்தினுடைய அனைத்து ஆசைகளையும் நாங்கள் இந்த கூட்டணியோடு இருந்து நாங்கள் அந்த திட்டத்தை நாங்கள் வழி நடத்துவோம், பூர்த்தி செய்து வைப்போம் என்று தேசிய தலைவர் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள். मैं आज के इस जलसे से तमिलनाडु के दलित भाइयों को, हमारे बैकवर्ड क्लास के भाइयों और बहनों को, गरीबों से अपील कर रहा हूं कि कल तक आपको शिकायत थी कि तमिलनाडु में एक थर्ड पॉलिटिकल फ्रंट नहीं बनता। आज आपके दरमियान में एक थर्ड पॉलिटिकल फ्रंट है, एक वायबल पॉलिटिकल अल्टरनेटिव है जो टीटी दिनाकरन के रूप में आपके सामने है। इस थर्ड पॉलिटिकल फ्रंट को आप सपोर्ट करिए। आप बरसों दो पॉलिटिकल फ्रंट का साथ दिए। एडीएम के अब जयललिता और अन्ना के ख्वाबों की पार्टी नहीं रही, ये तो मोदी की पार्टी बनकर रह गई। மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் உருவாக்கிய இந்த கழகத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த கூட்டணி உண்மையாகவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான தமிழகத்தை உருவாக்கி தரும். நான் இங்கே தெள்ளத் தெளிவாக கூறுகிறேன், இங்கே ஆளக்கூடிய கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் உண்மையாகவே அறிஞர் அண்ணாவுடைய வழியை விட்டு மாறி இந்த தேசிய மோடியினுடைய வழியில் இந்த இரண்டும் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்கள் கூட்டணி அவ்வாறு அல்ல. நாங்கள் முற்றிலும் மாறுபட்ட கோணத்திலே மிகப்பெரிய பிரகாசமான உலகத்தை இந்த மாநிலத்தில் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம்.
मैं एक और बात, अहम बात आपको बताना चाहता हूं। மிக முக்கியமான இன்னொரு செய்தியை உங்களுக்கு முன்பு நான் சொல்ல விரும்புகிறேன். तमिलनाडु में मुस्लिम अकलियत को एक क्रेडिबल पॉलिटिकल अल्टरनेटिव की जरूरत है। तमिलनाडु में मुस्लिम माइनॉरिटी, दलित्स और आदिवासी और बैकवर्ड क्लास के लोगों के लिए एक लीडरशिप की जरूरत है। आज से 1.5 या 2 महीने पहले डीएमके के माइनॉरिटी प्रेसिडेंट हैदराबाद को मेरे से मिलने आए थे। இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைவர்களுக்கும் சமுதாய வழிகாட்டி உண்மையாகவே தேவைப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு, 1.5 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தின் சிறுபான்மை துறையில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்னிடத்தில் வந்தார்கள். मेरे घर को आए, हमारे मेहमान थे। हमने बड़ी मोहब्बत और इज्जत के साथ उनसे पेश आए, क्योंकि ये हमारा तरीका है, यही हमारी तालीमात है कि घर को अगर दोस्त या दुश्मन आए तो उसको इज्जत से उससे बर्ताव करो। சிறுபான்மை துறையில் இருந்த அண்ணன் அவர்கள் ஹைதராபாத்திற்கு என் இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்தபோது அவர்களை நான் மரியாதையோடு, கண்ணியத்தோடு வரவேற்று அவர்களை நான் கண்ணியப்படுத்தி என் இல்லத்தில் அமர வைத்து நான் பேசினேன். मेरे को आकर कहा कि उनका एक यहां पर चेन्नई में माइनॉरिटीज का एक जलसा होने वाला है, और कहा कि हमारे लीडर स्टालिन बहुत आपको स्पेसिफिकली दावत दिए कि आप कैसा भी चेन्नई को इस मीटिंग में आइए। मैंने कहा मैं मसरूफ हूं, मैं उत्तर प्रदेश में मेरा प्रोग्राम था, वहां पर हमारे अलाई हैं जनाब राजबर साहब, तो इन्हों इसरार करे, इंसिस्ट करे, बार बार इंसिस्ट करे कि नहीं नहीं आप कैंसल करो प्रोग्राम और हमारी मीटिंग में शिरकत करो। मैं उनसे कहता रहा कि मैं नहीं आ सकता हूं, मगर खैर बहुत मजबूर करे। जब कोई मेहमान हमारे घर को आ जाता है तो हमारी तालीम यह है कि हमको उनकी इज्जत करना पड़ता है। इसीलिए मैंने अपना प्रोग्राम, तयशुदा प्रोग्राम को कैंसल किया और उनसे कहा कि ठीक है साहब, मैं आपकी इस फलां तारीख को आपके इस प्रोग्राम में आता हूं। அவர்கள் என் இல்லத்தில் வந்து என்னிடத்திலே மிக அதிகமாக என்னிடத்திலே கெஞ்சினார்கள். நீங்கள் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நடத்தக்கூடிய சிறுபான்மை மாநாட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்னை ரொம்பவும் வற்புறுத்தினார்கள். நான் சொன்னேன், எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள், அங்கே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டேன், அங்கே நான் வாக்குப்பட்டு விட்டேன், அங்கே செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ கூறினேன். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று என்னை வற்புறுத்திய போது, என்னிடம் வரக்கூடிய விருந்தாளி என்னை வற்புறுத்தி அன்பாக பாசமாக என்னை அழைத்த போது நான் அன்பாக அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். हैदराबाद से चेन्नई गए, खुद अपने टीवी चैनल पर मेरे वीडियो विजुअल्स दिखाए। ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு வந்தோம். அந்த வீடியோவில் என்னை காட்சி அளிக்கப்பட்டது. எல்லோரும் என்னை பார்த்தார்கள். उनके टीवी चैनल पे, அவர்களுடைய சேனலிலே அவர்கள் அதை காட்சியாக காட்டினார்கள். और उसके 2 घंटे के बाद बोल दिए कि मैं ओवैसी से मिला ही नहीं। 2 மணி நேரத்தில் சொல்றாங்க, நாங்க ஓய்சியை சந்திக்கவே இல்லை அப்படின்னு டக்குன்னு 2 மணி நேரத்தில் அப்படி மாத்துறான். मैं पूछना चाह रहा हूं, मैं तमिलनाडु के मुस्लिम माइनॉरिटीज से अपील कर रहा हूं, रिक्वेस्ट कर रहा हूं, जो पार्टी में उसके माइनॉरिटी प्रेसिडेंट की इज्जत नहीं है, जो किसी के घर को जाके दावत देता और 4 घंटे के बाद वो पार्टी कहती कि हम नहीं बुलाए, आप ऐसी पार्टी का साथ कैसे दे सकते जिसके पास उनके पास बैठने वाले उनके मुस्लिम माइनॉरिटीज की इज्जत नहीं है। आपको ये बात का फैसला करना पड़ेगा। मैं पूछना चाहता हूं डीएमके के लीडरशिप से कि आप अगर हमको दावत दिए थे, मैं तो जाने तैयार नहीं था, मेरे को मालूम भी नहीं था, मैं बोल रहा हूं मैं नहीं आना चाह रहा हूं, मगर जबरदस्ती किए। मगर तमिलनाडु की आवाम को मैं ये मैसेज दे रहा हूं कि डीएमके पॉलिटिकल कर्टसीज को नहीं जानती, डीएमके एक एरोगेंट और एरोगेंस को जानती है। डीएमके
अपने एरोगेंस की बुनियाद पर जीतना चाहती है, मगर मैं आपको बता रहा हूं ये मुझसे हुआ। जब ये लोग इलेक्शन में भी अपोजिशन में है, पावर इनके पास नहीं है, तो जो लोग आज डीएमके को वोट डालने के बारे में सोच रहे हैं, मैं खास तौर से माइनॉरिटीज से अपील कर रहा हूं कि ये इनका बर्ताव रहता है माइनॉरिटीज के साथ। அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே அங்கே மதிப்பில்லை. சில மணி நேரத்திற்கு முன்பு அழைத்தார்கள், பிறகு சொல்லுகிறார்கள் நாங்கள் அழைக்கவே இல்லை என்று. இப்படி முன்னுக்கு பின்னுமாக எதிர்முனையாக அவர்களுடைய தொலைக்காட்சிகள் இந்த காட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க இத்தகைய ஒரு கூட்டணிக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய எதிர்காலம் என்னாகும் என்று நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய தலைமைக்கு அங்கே மதிப்பு மரியாதை இல்லை. அவர்களே உள்ளும் புறமாக மாற்றி மாற்றி கருத்துக்களை வெளியிடுகிறார்கள், பேட்டி தருகிறார்கள் என்றால் எதிர்காலத்திலே ஆட்சி அங்கே மாற்றப்படும் பொழுது, அவர்களுடைய தலைமை வரும் பொழுது எப்படி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு காவலாக, ஒரு பாதுகாப்பு கோட்டையாக எப்படி அவர்கள் மாற முடியும் என்று இங்கே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். मुझसे लोग सवाल करते कि हम टीटी दिनाकरन साहब से अलायंस क्यों किए। எல்லோரும் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் அண்ணன் டிடி தினகரன் அண்ணனோடு, மக்கள் செல்வர் டிடிவி தினகரனோடு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று எல்லோரும் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். तमिलनाडु एमआईएम पार्टी प्रेसिडेंट जनाब वकील साहब और एमआईएम पार्टी के ऑब्जर्वर तैयब साहब जब पहली मर्तबा दिनाकरन साहब से मिलकर मुझसे बात किए, நம்முடைய தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணல் வக்கீல் சாப் ஜனாப் அவர்களும் அண்ணன் தையீப் சாப் அவர்களும் இது சம்பந்தமாக என்னிடத்தில் ஆலோசித்த பொழுது मैं उनसे सिर्फ एक ही सवाल किया, मेरा तफसील मत सुनाओ, मेरे एक सवाल का जवाब दो। நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், விவரம் விளக்கம் வேண்டாம், என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். मैं उनसे एक ही सवाल किया कि बताओ दिनाकरन साहब तुमसे रेस्पेक्ट से पेश आए, मोहब्बत से पेश आए, नहीं मेरे को बताओ। ஒரே கேள்வி, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் உங்களோடு ரெஸ்பெக்டாக மரியாதையோடு நடந்து கொண்டாரா, அதற்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். तो वकील साहब मेरे को बोले साहब दिनाकरन साहब बहुत इज्जत से मोहब्बत से पेश आए। मैं उनसे कहा आप टेलीफोन कन्वर्सेशन बंद कर दो, इमीडिएटली एग्रीमेंट साइन करो और दिनाकरन साहब से अलायंस करो। அண்ணன் அவர்கள் எங்களிடம் அன்பாக கண்ணியமாக நடந்து கொண்டார் என்று நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தேசிய தலைவரிடம் சொன்னபோது உடனே நான் சொன்னேன், போனை அணைத்து விடுங்கள், உடனே அவர்களுடைய அக்ரிமெண்ட் நீங்கள் உடனே கையெழுத்திடுங்கள். हम मुसलमान यकीनन जज्बाती होते हैं, हम दौलत के भूखे नहीं हैं, हम ताकत के भूखे नहीं हैं। यकीनन अल्लाह हमारे लिए काफी है। अगर कोई चीज की आज हमारे को जरूरत है तो इज्जत की जरूरत है। आप इज्जत से पेश आओ, आपका पसीना गिरेगा, हम अपना खून बहा देंगे वहां पर। நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் பசிக்காக வேண்டி தெரு தெருவாக அலையக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எங்களுக்கு தேவை மரியாதை, எங்களுக்கு தேவை கௌரவம், கண்ணியம். அந்த கண்ணியத்தை நாங்கள் கண்டிப்பாக, கண்ணியம் தரக்கூடியவர்களை நாங்கள் கண்டிப்பாக மதிப்போம். दिनाकरन साहब हमसे इज्जत से पेश आए, डीएम के हमारी बेइज्जती की, इंशाअल्लाह ताला अल्लाह इज्जत और जिल्लत का देने वाला है। यकीनन जिन्होंने अल्लाह जिनको इज्जत देगा इज्जत देगा, और जिन्होंने हमारी बेइज्जती की अल्लाह इंशाअल्लाह ताला उनको बेइज्जत करेगा। எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கௌரவத்தையும் மான மரியாதையோடு வாழக்கூடிய உன்னதமான பண்பாட்டை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த மானத்தையும் பண்பாட்டையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் இந்த தமிழகத்திலே அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அந்த கட்சி எங்களுக்கு அந்த மரியாதையை தரவில்லை, எங்களுக்கு கண்ணியத்தை வழங்கிய அண்ணனோடு நாங்கள் இணைந்து கொண்டோம். मैं आपसे आखिर में यही बोलना चाहूंगा कि नरेंद्र मोदी और बीजेपी ये लोग पूरे मुल्क में गरीबों को नुकसान पहुंचा रहे हैं, नौजवानों को बेरोजगार कर रहे हैं, और अब तो हद ये हो गई कि पेट्रोल और डीजल माशाल्लाह 100 रुपये लीटर हो गया। இந்த பிஜேபியும் இந்த நரேந்திர மோடி ஆட்சியும் இன்றைக்கு
பாரதத்தில் வாழக்கூடிய அனைத்து ஏழை எளிய மக்களை எந்த அளவுக்கு கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசலினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு 100 ரூபாயை தொட்டுவிட்டது. CAA का अनकॉन्स्टिट्यूशनल कानून बीजेपी की हुकूमत ने अपनी ब्रूट मेजॉरिटी के ऊपर लोकसभा और राज्यसभा में पास किया, मगर आपने देखा, सारी दुनिया ने देखा कि रब्बुल आलमीन का बहुत बड़ा करम रहा कि बीजेपी के 300 MP के सामने हमने बता दिया कि जिस तरह महात्मा गांधी ने सफेद फार्म साउथ अफ्रीका के काले कानून को फाड़ा था, हमने मोदी की आंखों में आंखें डालकर कहा कि ये तुम्हारा कानून हमको मंजूर नहीं है, और CAA कानून को हमने फाड़कर पूरे मुल्क को पैगाम दिया, ये अनकॉन्स्टिट्यूशनल कानून है जो मजहब की बुनियाद पर बनाया गया है। आप खुद जाकर रिकॉर्ड्स में चेक कर सकते हैं कि MIM पार्टी ने साफ और क्लैरिटी के साथ CAA कानून को उसको अपोज किया। CAA என்ற கொடிய சட்டத்தை பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய 300 உறுப்பினர்களுடைய கையெழுத்தோடு என்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அன்று இருந்த அனைத்து 300 உறுப்பினர்களுக்கு மத்தியிலே உலகத்தினுடைய அனைத்து தொலைக்காட்சிகளும் அதை பரபரப்பாக்கின. அந்த காட்சியை நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் பார்த்தீர்கள். அந்த சட்டத்தை முற்றிலுமாக அந்த பாராளுமன்றத்திலேயே அந்த சீட்டை கிழித்து இந்த சட்டத்தை தவிடுபொடி ஆக்கினோம். அதை உலகமே கண்கூடாக பார்த்தது. எங்களுடைய கொள்கை அதான். அந்த சட்டத்தை ஒருபோதும் இந்த பாரதத்திலே நிலை பெற நாங்கள் விடவே மாட்டோம். मैं दिनाकरन साहब का शुक्रिया अदा करता हूं कि उन्होंने तमाम छोटे बड़ी पार्टीज को जमा किया। वो तमिलनाडु में एक ऐसा बाग बनाना चाहते हैं जिसमें हर किस्म का फूल हो और उस फूल की खुशबू इंशाअल्लाह पूरे तमिलनाडु में फैलेगी। நம்முடைய மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே கொள்கை, ஒரே ஆசை, இந்த தமிழகத்திலே அனைத்து மலர்களும் பூக்க வேண்டும், அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். हम तमाम को इस इलेक्शन में बहुत मेहनत करना है, हम तमाम को जद्दोजहद करना है, हमको इस अलायंस के कैंडिडेट्स को कामयाब करना है, और इंशाअल्लाह ताला तमिलनाडु में ये थर्ड फ्रंट एक हिस्टोरिकल विक्ट्री को हासिल करेगा। நாம் அனைவரும் நேரம் பாராமல், காலம் தாமதிக்காமல் இந்த கூட்டணி வெற்றி பெற மிக அருமையாக செம்மையாக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கூட்டணி தமிழகத்திலே மகத்தான வெற்றி பெறும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். और इंशाअल्लाह ताला जहां जहां दिनाकरन साहब हमको बोलेंगे, जहां पर जाकर कैंपेन करना है, मैं जरूर इंशाअल्लाह पूरी कोशिश करके वहां पर कैंपेन करूंगा। मैं फिर से दिनाकरन साहब को थैंक यू कहता हूं, उनका शुक्रिया अदा करता हूं, और मैं अल्लाह से दुआ करता हूं कि अल्लाह सुब्हानहू तआला हमको इस नेक मकसद में कामयाब और कामरान करे, ताकि तमिलनाडु के गरीबों का फायदा हो, तमिलनाडु के मजलूम अवाम का फायदा हो, तमिलनाडु के उस अवाम का फायदा हो जिसको दोनों पार्टियां उनको एक्सप्लॉइट करके इख्तिदार तो हासिल किए मगर गरीबों को भूल गए। मुझे यकीन है कि तमिलनाडु की अवाम अपनी दुआओं से, अपने आशीर्वाद से इस अलायंस को कामयाब और कामरान करेंगे। அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி எங்களை கூட்டணியில் அழைத்தார்களோ, தமிழகத்தினுடைய வெற்றிக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் அண்ணன் அவர்கள் என்னை எப்போது அழைத்தாலும் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் மரியாதை தருவேன். கண்டிப்பாக இந்த தமிழகத்திற்கு வந்து இங்கு வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் இதுவரை எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அவ்வாறு இல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக, உயர்வுக்காக அண்ணனுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக நான் தமிழகத்திற்கு வருவேன். இறைவனுடைய அருளோடு இந்த கூட்டணி வெற்றி பெற நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தாருங்கள். இயன்றவரை நாங்கள் உங்களுக்காக உழைப்போம். शुक्रिया। वाखिर दावन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। நன்றி, நன்றி, நன்றி. ஜெய் பீம், ஜெய் மீம், ஜெய் பீம், ஜெய் மீம்.